நம்ம இந்த வீடியோவில் வாகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். இதில் உள்ள ஃபீஸிபிள் சொல்யூஷன் ஆப்டிமல் சொல்யூஷனாக இருக்கும், இல்லைனா நியர் டு ஆப்டிமல் சொல்யூஷனாக இருக்கும். ஷார்ட்டாக இதை விஏஎம் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இதெல்லாம் சம்ஸ் பார்த்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த எக்ஸாம்பிளை பார்க்கலாம். வாகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடுக்கானது நேம் யூனிட் காஸ்ட் பெனால்டி மெத்தட். ப்ராப்ளம் எப்படி கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த இனிஷியல் பேசிக் feasible solution ஃபார் த ஃபாலோயிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் யூஸிங் விஏஎம். வாகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடை ஷார்ட்டாக விஏஎம்னு கொடுத்தாச்சு. இதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். சப்ளை, டிமாண்டு, டெஸ்டினேஷன் எல்லாம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் என்னது காஸ்ட்டு, ஒவ்வொரு செல்லையும் கொடுத்துருக்குது காஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், இது பேலன்ஸ்டாக அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளமானு பார்க்கணும். ஸோ சப்ளையையும் டிமாண்ட் ஆட் பண்ணாலும் சப்ளையோட ஆட் வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். இந்த வேல்யூ, இந்த 3 வேல்யூஸ் ஆட் பண்ணால் 950 வருது. டிமாண்ட் வேல்யூ 4 வேல்யூஸ் ஆட் பண்ணாலும் 950 வருது. ஸோ ஈக்குவலாக இருக்கிறதுனால இது என்ன ப்ராப்ளம், பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பேலன்ஸ்டுங்கிறதுனால இதுக்கு கண்டிப்பாக ஃபீஸிபிள் சொல்யூஷன் இருக்கும் இந்த ப்ராப்ளத்துக்கு அப்படின்னு எழுதிக்கிறோம். இந்த ப்ராப்ளத்துக்கு 3 ரோஸ் இருக்குது, 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ அப்படி போட்டுட்டு ஒவ்வொரு செல்லையும் அதனுடைய வேல்யூஸாக போட்டுடணும். 11, 13, 17, 14, 16, 18, 14, 10, 21, 24, 13, 10. சப்ளை இதுக்கு ஃபஸ்ட் ரோவுக்கு 250, செகண்ட் ரோவுக்கு 300, தேர்ட் ரோவுக்கு 400. டிமாண்ட் எவ்வளவு, ஃபஸ்ட்டு காலமுக்கு 200, செகண்ட் காலம் 225, தேர்ட் காலம் 275, ஃபோர்த் காலம் 25. இதோட டோட்டல் தான் நம்ம 950ன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட் ரோ ஒவ்வொரு ரோவுக்கும் பார்க்கணும். ஃபஸ்ட் ரோவில் ஸ்மாலஸ்ட் நம்பர் எது, 11. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் 13. ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எது, 2. இதில் எழுதணும், 2ன்னு போடணும், ப்ராக்கெட்டில் போடணும். இதுதான் என்னது, பெனால்ட்டி. செகண்ட் ரோவுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் எது, 10. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் 14. ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் 4. ஸோ 4 இதான் பெனால்ட்டி செகண்ட் ரோவுக்கு. இதை ப்ராக்கெட்டில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் 10. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் 13. இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் 3. அப்போ பெனால்ட்டி தேர்ட் ரோவுக்கு என்னது, 3. இதே மாதிரி காலமுக்கும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர், நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர், ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன வரும், 5 வரும். ப்ராக்கெட்டில் போட்டுடலாம். காலமுக்கு நேராக போடணும். ஸ்மாலஸ்ட் நம்பர் 13, நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் 18, டிஃப்ரென்ஸு 5. ஸ்மாலஸ்ட் நம்பர் 13, நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் 14, ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் 1. 10, அப்போ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்கும், அப்போ ஃபோர்த்து காலமுக்கு பெனால்ட்டி 0. இந்த 10ஐயும் தான் எடுக்கணும். நம்ம வேறு செல்லில் தான் எடுக்கும். ஸ்மாலஸ்ட் நம்பர் 10, இன்னொரு நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு காஸ்ட் எவ்வளவு 14 அப்படின்னு அதை எடுத்துடக்கூடாது, அது தப்பாயிடும். ஒரு செல்லில் ஸ்மாலஸ்ட் நம்பர் 10, நெக்ஸ்ட்டு செல்லையும் அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் அதே தான் அப்படின்னா அதை தான் எடுக்கணும். ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸு 0. ரோவுக்கும் காலமுக்கும் பெனால்ட்டி பார்த்து போட்டாச்சு. ஸ்டெப் 1ல் தான் எழுதியிருக்கோம். ஃபைண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்மாலஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் காஸ்ட் இன் ஈச் ரோ ஆர் காலம். ரெண்டுலேயுமே எழுதணும். ரைட் தம் இன் ப்ராக்கெட்ஸ். இது பெனால்ட்டி, அந்த பெனால்ட்டியை ப்ராக்கெட்ஸில் எழுதணும் அகைன்ஸ்ட் த கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம். ஸ்டெப் 2 நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, ஐடென்டிஃபை த ரோ ஆர் காலம் வித் லார்ஜஸ்ட் பெனால்ட்டி. நம்ம பெனால்ட்டி போட்டதில் லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். ரோவிலையும் பார்க்கணும், காலம்லையும் பார்க்கணும். அந்த வேல்யூவை தான் நம்ம எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் இஃப் எ டை அக்கர்ஸ், லார்ஜஸ்ட் பெனால்ட்டி வேல்யூ எடுக்கணும்னா, இப்போ 2 இதில் இருக்குன்னா நம்ம எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் த செல் வித் எதனாலும் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக உள்ள ரோவோ காலமாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் காஸ்ட்டை தான் எடுக்கணுமா. நம்ம சம்மை பார்த்தா தெரியும், சம்மில் போடலாம். நம்ம பெனால்ட்டி ஃபைன் பண்ணதில்
மேக்ஸிமம் வேல்யூ தான். லார்ஜஸ்ட் பெனால்ட்டி எது? இந்த 5 தான் இருக்குது. 5 விட கிரேட்டர் இல்லை. ஸோ டை ஆகுது. ஃபஸ்ட்டு காலம் வரும், செகண்ட் காலம் வருது. இதில் ரெண்டில் நம்ம எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு காலம் சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இதை சூஸ் பண்ணால் இதில் மினிமம் காஸ்ட் எதுன்னு பார்க்கணும். இதில் மினிமம் காஸ்ட்டு 11. ஸோ அந்த செல்லை தான் நம்ம அலோகேட் பண்ணணும். அப்போ இந்த செல்லை அலோகேட் பண்ணியாச்சு. இதில் சப்ளை டிமாண்ட்ஸ் வேல்யூ பார்க்கணும். 250 சப்ளை, டிமாண்ட் 200. இதில் மினிமம் என்னது? 200. ஸோ அப்போ இதில் 200 தான் போடணும். 200 போட்டுட்டு 200 இருக்கிறதுல கட் பண்ணிடணும். 250ல் 200 சப் பண்ணால் 50. அப்போ ஃபஸ்ட் ரோவில் சப்ளை 50 தான் இருக்குது. டிமாண்டு ஃபஸ்ட்டு காலமில் இல்லை. ஸோ நம்ம இதை அப்படியே ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 3 ரோஸ்க்கும் 3 காலமுக்கு மட்டும் பெனால்ட்டி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரோவுக்கு பெனால்ட்டி என்ன வரும்? ஸ்மாலஸ்ட் நம்பர் 13, நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 14, பெனால்ட்டி 1. நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் 10, நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் 14. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு 4. 10, 13. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 3. அப்போ ஒவ்வொரு ரோவுக்கும் பெனால்ட்டி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு காலமுக்கு பெனால்ட்டி பார்க்கலாம். இந்த காலமுக்கு பெனால்ட்டி பார்த்தா 13, 18னா 5 தான் வரும். 13, 14, 1. 10, 10, 0. பெனால்ட்டி பார்த்தாச்சு. பெனால்ட்டியில் எது மேக்ஸிமம் வேல்யூ? இந்த 5 தான் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ இந்த 5 தான் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிட்டா செகண்ட் காலம் சூஸ் பண்ணிடலாம். அப்போது செகண்ட் காலம் சூஸ் பண்ணிடலாமா? செகண்ட் காலமில் எது மேக்ஸிமம் எது மினிமம் காஸ்ட்டுன்னு பார்க்கணும். 13 தான் மினிமம் காஸ்ட்டு. அப்போ அலோகேட் பண்ணுற செல்லு இந்த செல்லு தான். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 தானே இதான். அகைன் த கம்ப்யூட்டர் ஒன் காலம் பெனாலிட்டிஸ் ஃபார் த ரெடியூஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிள் அண்ட் தென் கோ டு ஸ்டெப் 2. ரிப்பீட் த ப்ரொசீஜர் அன்டில் த ஆல் த ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரையும் இந்த ப்ரொசீஜரை தான் ரிப்பீட் பண்ணணும். ஸ்மாலஸ்ட் காஸ்ட்டு 13. அப்போ இந்த செல் அலோகேட் பண்ணியாச்சு. இதில் சப்ளை வேல்யூ 50 இருக்குது. டிமாண்ட் வேல்யூ 225. ஸோ இதில் மினிமம் பார்க்கணும். மினிமம் 50 தான் இருக்குது. அப்போ 50யை போடணும். 50யை போட்ட உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 50யை கேன்சல் பண்ணிவிட்டு டிமாண்ட் 50யை சப் பண்ணிடணும். 225லேருந்து 50 சப் பண்ணால் 175. ஸோ இதில் எதுவுமே சப்ளை இல்லை. அப்போ ஃபஸ்ட் ரோவை கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2 ரோ இருக்குது. காலம்ஸ் 3 காலம்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு மட்டும்தான் பெனால்ட்டி பார்க்கணும். செகண்ட் ரோ இதில் ஃபஸ்ட் ரோவுக்கு நமக்கு பெனால்ட்டி இல்லை. செகண்ட் ரோவுக்கு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 10, நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 14. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு 4. இது ஒன்றும் இல்லை டேஷ். தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 10, நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 13. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு 3. நெக்ஸ்ட்டு காலமுக்கு பார்க்கலாம். 18, 24. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 6. ஃபஸ்ட்டு காலமுக்கு பெனால்ட்டி 6, செகண்ட் காலமுக்கு 1, தேர்ட் காலமுக்கு 0. ஸோ இது காலம் பெனால்ட்டி, ரோ பெனால்ட்டி. இதில் எது மேக்ஸிமம்? 6 தான் மேக்ஸிமம். ஸோ 6ல் தான் பார்க்கணும் செகண்ட் காலம். இதில் மினிமம் பார்க்கணும். மினிமம் 18 தான். அப்போ இந்த செல்லு தான் அலோகேட் ஆகும். அலோகேட் பண்ணதுக்கப்புறம் சப்ளை டிமாண்டில் எது மினிமம்னு பார்க்கணும். 175 தான் மினிமம். ஸோ 175 தான் இந்த கார்னரில் போடணும். நெக்ஸ்ட்டு 175 போட்டாச்சு. 175 கேன்சல் பண்ணிடலாம். டிமாண்ட் கேன்சல் பண்ணிட்டோம். சப்ளையில் 175 சப் பண்ணணும். 300ல் 175 மைனஸ் பண்ணால் 125. ஸோ சப்ளை 125 இருக்குது. டிமாண்ட் ஒன்றுமே இல்லை. அப்போது காலம் கேன்சல் பண்ணிடலாம் அந்த காலத்தை. நெக்ஸ்ட்டு 2 ரோஸ் 2 காலம்ஸ் தான் இருக்குது. 14, 10 டிஃப்ரென்ஸு 4. 13, 10 டிஃப்ரென்ஸு 3. ரோ பெனால்ட்டிஸ். காலம் பெனால்ட்டிஸ் பார்த்தா 14, 13 டிஃப்ரென்ஸ் 1. ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் இல்லை டிஃப்ரென்ஸ் 0. ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் இல்லை. அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு ரோவில் இல்லை. 4, 3, 1, 0.
இதில் எது மேக்ஸிமம் வேல்யூ? இதான் மேக்ஸிமம் வேல்யூ. செகண்ட் ரோவில் 4 தான். அப்போ இதான் என்னது பெனால்ட்டி மேக்ஸிமத்தில் வருது. அப்போ செகண்ட் ரோவை சூஸ் பண்ணணும். இதில் மினிமம் காஸ்ட் பார்க்கணும். 10 தான் வருது. இங்கே 125 சப்ளை இருக்குது. டிமாண்ட் சாரி இது 250. 25 வச்சு செஞ்சுட்டோம். 250 125 250. இதில் மினிமம் 125 தான். அப்போ இந்த செல்லில் அலோகேட் பண்ணுற சப்ளை 125. 125 போட்டாச்சு. ஸோ 125 கேன்சல் பண்ணிடலாம். இதில் 125 சப் பண்ணணும். இதில் 125 சப் பண்ணால் 125 இதை கேன்சல் பண்ணிடலாம். 125 டிமாண்ட் இருக்குது. இந்த ரோவில் ஏதாவது இருக்கா? சப்ளை இல்லை. ஸோ சப்ளை இல்லைங்கிறதுனால இந்த ரோவை கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 13 10 தான் இருக்குது. இந்த 2 செல்லு தான் இருக்குது. அப்போ இந்த செல்லுக்கு மினிமம் பார்த்தா 275 தான். 275 275 கேன்சல் பண்ணியாச்சு. 400ல் 275 மைனஸ் பண்ணால் 125. அப்போ இந்த செல்லுக்கு 125 அலோகேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த செல்லில் எத்தனை அலோகேஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். எத்தனை செல்லில் அலோகேஷன் இருக்குது? 1 2 3 4 5 6 6 செல்லில் அலோகேஷன் இருக்குது. நமக்கு ரோஸ் எத்தனை ரோஸ்? 3 ரோஸ். காலம்ஸ் 4 காலம்ஸ். அப்போது நம்ம டீஜெனரேட்டாக நான் டீஜெனரேட்டான்னு பார்க்குறதுக்கு 3 ரோஸ் 4 காலம்ஸ் -1, அதாவது m + n - 1 6. நமக்கு அலோகேஷன் செல்லும் 6 தான். ஸோ ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், நான் டீஜெனரேட் ஃபீஸிபிள் சொல்யூஷன் தான் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தோம். இப்படி எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கேட்டாங்கன்னா இந்த செல்லை எந்த செல்லை அலோகேட் பண்ணியிருக்கு, எவ்வளோ கிடச்சிருக்குன்னு எழுதணும். x11 200, x12 இது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 200, ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ x ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 50. திஸ் இஸ் செகண்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ x22 ஈக்குவல் டு 175. இந்த அலோகேஷன் செகண்ட் ரோ ஃபோர்த் காலம். அப்போ x24 ஈக்குவல் டு 125. இந்த அலோகேஷன் தேர்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ x தேர்ட் ரோ தேர்ட் காலம் 275. திஸ் இஸ் தேர்ட் ரோ ஃபோர்த் காலம். அப்போ x3 4 ஈக்குவல் டு 125. கொஸ்டினில் கேட்டால் எழுதணும், கேட்கலன்னா இந்த ஸ்டெப்பை எழுத வேண்டாம். இதான் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு போட்டு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மினிமம் காஸ்ட்டு ஃபைன் பண்ணலாம். மினிமம் காஸ்ட்டு ஃபைன் பண்ண இந்த அலோகேஷன் பண்ணியிருக்கிற 1 காஸ்ட்டுக்கு 11 ருபீஸ் அப்படின்னா 200 காஸ்ட், 200 யூனிட்ஸுக்கு எத்தனை காஸ்ட் அப்படின்னு ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும். 1 யூனிட்டுக்கு 13 ருபீஸ்னால் 50 யூனிட்ஸுக்கு எவ்வளவு அப்படின்னு ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும். 1 யூனிட்டுக்கு 18 ருபீஸ்னால் 175 யூனிட்ஸ் அப்படின்னு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்படி எல்லா அலோகேஷனையும் மல்டிப்ளை பண்ணிடணும். 200 × 11, 50 × 13, 175 × 18, 125 × 10, 275 × 13, 125 × 10. இதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு. அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு? 12,075 ருபீஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் ஒன்று பார்க்கலாம். ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு an organization has 4 destinations. 4 டெஸ்டினேஷன்ஸ்ங்கிறதுனால D1, D2, D3, D4 and 3 sources. 3 sources S1, S2, S3. sources என்னது? S1, S2, S3. 1 2 3 3 sources. D destination 4. 1 2 3 4. ஸோ 3 rows 4 columns. அதனுடைய காஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. For supply of goods, the transportation cost per unit is given below. இந்த இதை கொடுத்துருக்கு தான் யூனிட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. The total availability is 700 units which exceeds the cumulative demand of 600 units. என்ன கொடுத்துருக்காங்க நல்லா பார்க்கணும்.
இதில் டிமாண்ட் வந்து 600. நெக்ஸ்ட்டு அவைலபிலிட்டி 700. இந்த அவைலபிலிட்டி இதை ஆட் பண்ணால் 700 கிடைக்கும். இது எனது 600, டிமாண்ட் 600. ஸோ இது பேலன்ஸ்டு ப்ராப்ளமா? ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் பேலன்ஸ்ட் ப்ராப்ளம். அன்ஈக்குவலாக இருந்தால் இது என்ன ப்ராப்ளம்? அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவலாக இருந்தால் தான் சம்மையை செய்ய ஆரம்பிக்கணும். சப்ளை 700 யூனிட்ஸ், டிமாண்ட் 600 யூனிட்ஸ். அப்போது நாட் ஈக்குவல்ட்டாக இருந்தால் அது என்ன ப்ராப்ளம்? அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ சப்ளை டிமாண்ட் இந்த ரெண்டுக்குள்ளே லெஸ் தெனா கிரேட்டர் தெனா? சப்ளை இஸ் கிரேட்டர் தென் டிமாண்ட். இப்படி இருந்தால் சோர்ஸாக சப்ளை ஆட் பண்ணணுமா, டிமாண்ட் ஆட் பண்ணணுமா, எக்ஸ்ட்ரா ரோவை ஆட் பண்ணணுமா, காலம் ஆட் பண்ணணும்? இங்கே காலம் ஆட் பண்ணால் தான் இங்கே ஆட் ஆகும். ஸோ நமக்கு டிமாண்ட் தான் ஆட் ஆகணும். 1 2 3 4 டிமாண்ட்ஸ் இருக்குது, D4 வரை. ஸோ இன்னொரு காலம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதனுடைய காஸ்ட்லாம் 0 போட்டுட்டு டிமாண்ட் வேல்யூ மட்டும் இதுக்குள்ள 600 போடணும். 700 - 600 100. நான் இப்போ சொன்னது தான் வேர்டாக எழுதியிருக்கிறோம். சப்ளை கிரேட் தென் டிமாண்ட்ங்கிறதுனால டம்மி டெஸ்டினேஷன் ஆட் பண்ணிவிட்டு அதை டிஃபைன் கன்சிடர் பண்ணிவிட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் 0ன்னு அசியூம் பண்ணிவிட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம சப்ளை டிமாண்ட் வேல்யூவை டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 100 யூனிட்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு நியூ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் டேப்லர் காலம் போடலாம். டம்மி காலம் ஆட் பண்ணி டேப்லர் காலம் போட்டாச்சு. D1, D2, D3, D4, D5. சப்ளை, டிமாண்ட். சப்ளை ஆட் பண்ண என்ன கிடச்சிது? 2 4 600 700 கிடச்சிது. டிமாண்ட் 600 இருந்துச்சு. ஒரு காலம் ஆட் பண்ணி அதனுடைய யூனிட்ஸ் 100 யூனிட்ஸ் ஆட் பண்ணி இதனுடைய டோட்டல் 700. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு. திஸ் இஸ் பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். வாகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம ரோவுக்கு மினிமம் பார்ப்போம். அதாவது பெனால்ட்டி ரோவுக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு காலமுக்கு பெனால்ட்டி பார்ப்போம். மினிமம் வேல்யூ 0, நெக்ஸ்ட்டு மினிமம் வேல்யூ 13. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 13. செகண்ட் ரோவுக்கு மினிமம் 0, நெக்ஸ்ட்டு மினிமம் 15. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 15. நெக்ஸ்ட்டு 0, மினிமம் வேல்யூ 15 தான். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 15. ரோவுக்கு பெனால்ட்டி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு காலமுக்கு பெனால்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலம் ஸ்மாலர் நம்பர் 13, நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு 15. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலமுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் 16, நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு 17, டிஃப்ரென்ஸ் 1. தேர்ட் காலமுக்கு ஸ்மாலஸ்ட்டு 16, நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு 17, டிஃப்ரென்ஸ் 1. ஃபோர்த்து காலமுக்கு ஸ்மாலஸ்ட்டு 15, நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு 16, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 1. இதில் 0 தான் வரும் பெனால்ட்டி. நெக்ஸ்ட்டு ரோ பெனால்ட்டிஸும் காலம் பெனால்ட்டிஸும் பார்த்தாச்சு. இதில் மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கணும். மேக்ஸிமம் பெனால்ட்டி செகண்ட் ரோவா தேர்ட் ரோவா? ரெண்டுமே 15 இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சப்ளை அதிகமாக இருக்கிற ரோவை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இதில் மினிமம் காஸ்ட் பார்க்கணும் தேர்ட் ரோவில், அதில் 0. அப்போது நம்ம இந்த செல்லை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த செல்லை சூஸ் பண்ணதுக்கப்புறம் சப்ளை டிமாண்ட் 250 சப்ளை 100 டிமாண்ட். இதில் மினிமம் என்னது 100. ஸோ இந்த 100 நம்ம இதில் போட்டுட்டு இந்த செல்லில் போட்டுட்டு இந்த 100 கேன்சல் பண்ணிடணும். 100 கேன்சல் பண்ணிடணும் டிமாண்டில். சப்ளையில் 100 சப் பண்ணணும். சப் பண்ணால் 150 இருக்கும். ஓகேயா? 100 இது இருக்கிறதுனால கேன்சல் ஆனதுனால இந்த 5th காலமை கேன்சல் பண்ணிடலாம். டிமாண்ட் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பெனால்ட்டிஸ் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ரோவுக்கு பெனால்ட்டி 13, நெக்ஸ்ட்டு 16, ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு 3.
செகண்ட் ரோவுக்கு பெனால்ட்டி ஸ்மாலஸ்ட் நம்பர் 15 நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 16 டிஃப்ரென்ஸ் 1. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவுக்கு ஸ்மாலஸ்ட் 15 நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 1 பெனால்ட்டி. ஃபஸ்ட்டு காலமுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் 13 நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 15 ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு 2. செகண்ட் காலமுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் 16 நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 17 டிஃப்ரென்ஸ் 1 ஸோ பெனால்ட்டி 1. தேர்ட் காலமுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் 16 நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 17 ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 1 ஸோ பெனால்ட்டி 1. ஃபோர்த்து காலமுக்கு ஸ்மாலஸ்ட் 15 நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் 16 பெனால்ட்டி 1. ஃபிஃப்த் ரோ கிடையாது, கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் எது மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்க்கணும். இந்த 3 தான் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ ஃபஸ்ட் ரோ தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். இதில் எது மினிமம் காஸ்ட்டுன்னு பார்க்கணும். இந்த 13 தான் மினிமம் காஸ்ட்டு. ஸோ நம்ம இந்த செல்லை அலோகேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சப்ளை டிமாண்ட் பார்க்குறோம். இதில் எது மினிமம்னு பார்க்குறோம். டிமாண்ட் 100 தான் மினிமம். ஸோ இதில் நம்ம 100 போட்டுட்டு இந்த டிமாண்ட் 100 கேன்சல் பண்ணிடணும். சப்ளையில் 100 மைனஸ் பண்ணால் 150 இருக்கும். ஸோ நமக்கு டிமாண்ட் எதுவுங்கிறதுனால ஃபஸ்ட்டு காலம் கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ரிமைனிங் செல்ஸ்க்கு பெனால்ட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட் ரோவுக்கு பெனால்ட்டி 16 நெக்ஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் நம்பர் 17 ஸோ 1. 15 16 பெனால்ட்டி 1. 16 17 பெனால்ட்டி 1. 16 17 பெனால்ட்டி 1. 16 17 பெனால்ட்டி 1. 15 16 பெனால்ட்டி 1. ஸோ எல்லாத்துக்கும் பெனால்ட்டி 1 வர்றதுனால நம்ம எதனாலும் சூஸ் பண்ணலாம். நம்ம இந்த 16 சூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு செல்லை சூஸ் பண்ணால் சப்ளை 150 இருக்குது, டிமாண்டு 150 தான். ஸோ 150 போட்டுட்டு 150 போட்டுட்டு டிமாண்டில் 150யையும் சப்ளையில் 150யும் கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ டிமாண்ட் எதுவும் இல்லை, காலம் கேன்சல் பண்ணிடலாம். சப்ளை எதுவும் இல்லை, ஃபஸ்ட் ரோ கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2 rows 2 columns தான் இருக்குது. இதில் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம், பெனால்ட்டி பார்க்குறோம். 15 16 இதுக்கு பெனால்ட்டி 1 தான் வரும். 16 17 பெனால்ட்டி 1 தான். காலமுக்கும் பெனால்ட்டி 1. 15 16 பெனால்ட்டி 1 சேமாக தான் வந்திருக்கு. ஸோ நம்ம எதை சூஸ் பண்ணுறோன்னா இந்த ஃபஸ்ட் ரோவில் மினிமம் காஸ்ட்டு சூஸ் பண்ணுறோம். இதில் அப்போ நம்ம என்ன போடலாம், 100 இருக்குது டிமாண்டு, சப்ளை 200 இருக்குது. இதில் மினிமம் வேல்யூ 100. அப்போ 100 போட்டுட்டு இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். டிமாண்ட் 100 கேன்சல் பண்ணிவிட்டு சப்ளையில் 100 சப் பண்ணால் 100. அப்போ இது நமக்கு கட் ஆகிரும். ஸோ அப்போ இந்த செல் மட்டும் இருக்குது, இந்த செல்லும் இருக்குது. இதில் 100 இருக்கிறதுனால இந்த ஒரு செல்லில் 100 இருக்கிறதுனால 100 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 17 மட்டும்தான் இருக்குது. இந்த 100 போட்ட உடனே இந்த 100 கேன்சல் பண்ணிடணும். இந்த 100 சப் பண்ணால் 150. இந்த ரோவை கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஒரு செல் தான் இருக்குது, அதில் டிமாண்ட் 150 இருக்குது. அப்போ 150 மட்டும் போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லா செல்லும் அலோகேட் பண்ணியாச்சு. எதுவும் ரிமைனிங் இருக்கா, இல்லை. நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து 1 2 3 4 5 6 செல்ஸில் அலோகேட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து நம்ம டீஜெனரேஷன் நான் டீஜெனரேட் சொல்யூஷனான்னு பார்க்கணும். எப்படின்னா m+n-1 ஃபைண்ட் பண்ணணும். இதில் எத்தனை ரோஸ் இருக்குது காலம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது m+n-1 ஃபைண்ட் பண்ண 3 ரோஸ் இருக்குது, காலம் 5 காலம்ஸ் -1 8 - 1 7. ஸோ m+n-1 7 கிடச்சிருக்கு. அலோகேஷன் செல் எத்தனை 3 6 1 2 3 4 5 6 அலோகேஷன் செல்ஸ். இதில் இருந்தால் நம்ம டீஜெனரேட்டாக நான் டீஜெனரேட்டான்னு பார்க்கலாம். லெஸ்தனாக இருக்கிறதுனால இது டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி போடணும். 13 × 100 16 × 150. அதாவது 1 யூனிட்டுக்கு 13 ரூபீஸ்னால் 100 யூனிட்ஸுக்கு எவ்வளவு, 1 யூனிட்டுக்கு 16 ரூபீஸ்னால் 150 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி போட்டால் நம்ம அலோகேஷன் செல்லை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணி போடணும். 100 × 16 100 × 15 150 × 17
100 into 0 மல்டிப்ளை பண்ணி போட்டால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் 9350 கிடைக்கும். இதுதான் ஆப்டிமல் சொல்யூஷனாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. விஏஎம் மெத்தடில் யூஸ் பண்ணால் ஒன்று ஆப்டிமம் சொல்யூஷன் கிடைக்கும், இல்லை நியரஸ்ட் ஆப்டிமம் சொல்யூஷன் கிடைக்கும். கன்ஃபார்மாக இதுதான் ஆப்டிமம் சொல்யூஷனானு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம மோடி மெத்தடை யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு மோடி மெத்தடு பார்க்கலாம்.